நன்றி. Merci. Chers frères et sœurs, அன்பான சகோதர சகோதரிகளே, c'est une grande joie pour moi et pour ma femme d'être avec vous aujourd'hui. உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து எனக்கும் என் மனைவிக்கும் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். Alors, je vous dis, oui, Vénal, va tout calme. ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். Ce matin, je dois remercier le Seigneur parce que je découvre que cette église a bien grandi. இந்த சபையை நான் பார்க்கும்போது மிகவும் வளர்ந்திருக்கிறதை நான் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். Je me souviens très bien lorsque j'étais dans mon bureau à Pierrefitte dans le passé. கடந்த நாட்களிலே பியர்ஃபித் சபையில் நான் போதகராக இருக்கும்போது நான் என் வீரோவில் இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வருகிறது சில காரியங்கள். Frère Ange était là avec aussi le grand Ange, Almod. சார் அல்மத் அவர்கள் அங்கே இருந்தார். Et il a parlé au sujet de ce grand projet pour l'église Tabour. சபையின் காரியங்கள் திட்டங்களை பற்றி அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். Et je crois que Dieu lui a donné une vision pour l'avenir. வருங்காலத்தை பற்றின காரியங்கள் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். Et on était aussi avec le feu pasteur Jacques Chevry. முன்னிருந்த போதகர் ஜக்கி ஷெவரியோடும் நாங்கள் தொடர்ந்து ஊழியம் செய்தோம். Et c'était toujours émouvant d'avoir la première cérémonie du baptême. முதல் ஞானஸ்நானம் எடுத்த சம்பவமும் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது. Je me souviens, c'était frère là-bas, oui. தனபால். எனக்கு ஞாபகம் வருகிறது சகோதரர் தனபால். Donc cette église est une église que je dirais en bonne santé. ஆரோக்கியமாக இருக்கிற சபையாக நான் உணர்கிறேன். Et non seulement une église en bonne santé, mais une église qui a de la force parce que les jeunes sont nombreux. இந்த சபை ஆரோக்கியமான சபை மாத்திரமல்ல, வல்லமையுள்ள சபையாகவும் இருக்கிறது நான் பார்க்கின்றேன். ஏனால் அநேக வாலிபர்கள் இருக்கிறதை நான் பார்க்கின்றேன். Ah, j'aime bien le châle. Ça fait chaud au cœur, mais ça fait chaud aussi à l'extérieur. உடலுக்கு மாத்திரமல்ல, இதயத்துக்கு எனக்கு சூடு உண்டாக்குகிறது. Aujourd'hui, j'aimerais parler avec vous இந்த காலை பொழுதிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான வார்த்தை என்னவென்றால், avec le psaume 92, le verset 13. சங்கீதம் 92 அதிகாரம் 13 வசனம். 92 et le verset 13. 92 அதிகாரம் 13 வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள். Eh bien, ce texte nous dit que tous les justes devraient être comme des palmiers. இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் குருத்தொலைகளை போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரிச்ச மரம், இச்ச மரம். Eh bien, Ellen White, dans son livre Revue Intérale en 1885, nous dit அம்மையார் எல்என்ஜி வைட் அம்மையார் அவர்கள் அந்த ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் என்ற புத்தகத்திலே அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், que chaque chrétien devrait être comme un palmier. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஈச்ச மரத்தை போல இருக்க வேண்டும் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். Et elle dit, le palmier représente bien la vie d'un chrétien. ஈச்ச மரம் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. Eh bien, je ne sais pas comment vous appelez vous frères. Aaron. Aaron. Mais on peut mettre à côté de son nom Aaron Palmier. இந்த அருண் என்ற தன்னுடைய பெயருக்கு பக்கத்தில் ஈச்ச மரத்தை சேர்த்துக் கொள்ளலாம். On peut mettre aussi à côté de mon nom Elioné Palmier. என்னுடைய பெயரோடு கூட ஈச்ச மரத்தை சேர்த்துக் கொள்ளலாம். Et ainsi de suite pour chacun de nous. உங்களுடைய ஒவ்வொரு பெயர்களும் அருகிலே இந்த பெயரை நாம் வைத்துக் கொள்ளலாம். Pourquoi? ஏன்? Il y a trois choses qui sont vraiment importantes avec le palmier. இந்த ஈச்ச மரத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது மூன்று காரியங்கள் முக்கியமான காரியம் இருக்கிறது. Et ces trois choses,
devrait être aussi dans notre vie. இந்த மூன்று காரியம் நம்முடைய வாழ்க்கையிலும் அபியாசிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. Enfin, la première. முதலாவது காரியம், Le palmier est une herbe géante. இந்த ஈச்ச மரம் என்பது உயரமான ஒரு மரமாக இருக்கிறது. Mais ஆனால் les méchants sont décrits comme de l'herbe aussi, mais de l'herbe petite herbe. ஆனால் வேதத்திலே துன்மார்க்கரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது புல்லுக்கு ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. Nous pouvons voir ça dans Psaume 92, le verset 8. அதை பற்றின காரியத்தை சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். Les méchants 92ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9. Les méchants croissent comme de l'herbe. துன்மார்க்கர் 7 துன்மார்க்கர் புல்லை போல துன்மார்க்கர் புல்லை போல் தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கு அழிந்து போவதற்கே ஏதுவாகும். Donc, il y a deux herbes. இரண்டு விதமான புல்லை பற்றி போடப்பட்டிருக்கிறது. L'herbe qui est très petite சாதாரண புல் என்று பார்க்கின்றோம். et l'herbe qui est grande, que la Bible appelle la grande herbe, c'est le palmier. இந்த உயரமான மரத்தை பற்றியும் போடப்பட்டிருக்கிறது, ஈச்ச மரத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Eh bien, nous en tant que chrétiens, en tant que celui qui suit Jésus-Christ, n'est pas comme une herbe petite, mais une grande herbe comme le palmier. கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் புல்லுக்கு ஒப்பிடப்படவில்லை, உயரமான ஈச்ச மரத்துக்கு ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. Parce que nous avons Jésus dans nos cœurs. ஏனென்றால் கிறிஸ்து இயேசு நம்ம இதயத்தில் வசிக்கின்றார். Et c'est ça qui fait la différence. இதுதான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. Eh bien, dans tout ce que nous faisons, நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் எல்லா காரியங்களிலும் pensons à notre identité. அவருடைய Pensons à notre identité. நம்மை Qui nous sommes. நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Nous sommes un palmier différent des autres. நாம் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமான ஈச்ச மரத்தை போல இருக்கிறோம். Nous sommes un palmier qui dépasse tous les autres. மற்ற எல்லா ஈச்ச மரத்தை காட்டிலும் அதிகமாக தாண்டக்கூடிய ஈச்ச மரமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Car nous avons Jésus-Christ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கின்றார். Et c'est ça qui fait la différence. இதுதான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது மற்றவர்களோடு. Et voici la deuxième caractéristique ou bien la deuxième caractéristique du palmier. இரண்டாவது இந்த ஈச்ச மரத்தினை பற்றின குணாதிசயங்களை இரண்டாவது வகையாக நாம் பார்க்க போகிறோம். Le palmier possède la plus longue feuille qui mesure près de 3 mètres. இந்த ஈச்ச மரத்தின் இலைகளை பார்க்கும்போது அது 3 மீட்டருக்கு அகலத்திலே இருக்கும் என்று சொல்கிறார். Et ce qui fait la particularité du palmier, c'est que sa durée de vie est de plus de 100 ans. இந்த ஈச்ச மரத்தின் தன்மையை பற்றி பார்க்கும்போது குணாதிசயத்தை பற்றி பார்க்கும்போது ஏறக்குறைய 100 ஆண்டுகள் தாண்டி கூட அது இருக்கும். Mais le palmier vit une vie difficile. அந்த ஈச்ச மரமானது ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையுடையதாக இருக்கிறது. Et pourtant le palmier vit encore plus longtemps, plus longtemps, plus longtemps. இந்த ஈச்ச மரமானது தொடர்ந்து அதிகமாக வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. Il y a la sécheresse. அது பல தட்பமான வெப்பமான காலங்களிலும் அது இருக்கும். Il y a le soleil. அது சூரிய வெளிச்சம் படும். Et malgré cela, eh ben, le palmier garde ses feuilles vertes. இவ்வளவு சூரிய வெளிச்சங்கள் பட்டாலும் சரி அதோடைய இலைகள் அதோடைய மரக்கிளைகள் காய்ந்து போவதில்லை, செழுமையாக பச்சையாகவே இருக்கும். Eh bien, nous sommes appelés aussi à être comme le palmier. நாமும் ஈச்சை மரத்தை போல இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Même si le temps est difficile, வாழ்க்கை காலங்கள் கஷ்டமாக இருந்தாலும் சரி, même si la vie est difficile, நம்முடைய வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் சரி, même si les tentations sont terribles, இச்சையானது மிகவும் பயங்கரமான இதாக இருந்தாலும் சரி, nous ne sommes pas comme dans les leçons de l'école du sabbat, j'ai bien retenu tout à l'heure, Sombéry.
இது இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்திலே நான் கேட்டுக்கொண்டேன் வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது சோம்பேறி என்ற வார்த்தை. Nous sommes appelés à tenir ferme, fidèles à Dieu malgré toutes ces épreuves-là. எந்த விதமான சோதனைகள் ஏற்பட்டாலும் ஆண்டவருக்காக உறுதியாக நிற்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். Vous savez que parfois il y a des persécutions. பல துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் ஏற்படலாம். Eh bien, avec Jésus, nous serons encore plus forts. கிறிஸ்துவோடு கூட நாம் அதிகமாக இன்னும் வல்லமையுள்ளவர்களாக தீர முடியும். Il y a un texte biblique qui résume notre vie dans Apocalypse 14, le verset 12. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம் வாழ்க்கையை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. Apocalypse 14, verset 12. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் Le verset 12. 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 14:12. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். Vous voyez là? இதில் பார்த்தீர்களா? La persévérance des saints. பரிசுத்தவான்களுடைய பொறுமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Nous vivons dans les derniers temps. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Est-ce que vous croyez que Jésus va revenir bientôt? இயேசு கிறிஸ்து மறுபடியும் சீக்கிரமா வரப்போகிறார் என்று நம்புகிறீர்களா? Eh bien, plus nous sommes tout près du retour de Jésus-Christ, plus la vie sera encore plus dure. இயேசு கிறிஸ்து வருகை நெருங்க நம்முடைய வாழ்க்கையை மிகவும் கஷ்டமாக கடந்து செல்லும். Mais nous sommes appelés à résister à toute épreuve comme Jésus a fait. இயேசு கிறிஸ்து எல்லா சோதனைகளையும் கடந்து சார்ந்து ஜெயித்தது போல நாமும் அவனமாக ஜெயிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். Et ce n'est pas par hasard, avant la crucifixion, அவருடைய சிலுவை பாடுகளுக்கு முன்னதாக eh bien, la foule était venue pour encourager Jésus. அவருடைய சிலுவை பாடுகளுக்கு முன்னதாக அநேக மக்கள் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவரை உற்சாகப்படுத்தினார்கள். Et qu'est-ce que la foule a eu dans les mains? அந்த ஜனங்கள் அந்த மக்கள் அவர்களுடைய கரங்களில் என்ன இருந்தது தெரியுமா? Jean 12, le verset 12 et 13. யோவான் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். Jean 12, le verset 12 et 13. யோவான் 12:12-13. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். Ils avaient pris des branches de palmier. தங்களுடைய கரங்களிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டவர்களாக வந்தார்கள். C'est un signe d'une grande résistance à l'épreuve. சோதனைக்கு எதிர்த்து நிற்பதற்கு அடையாளமாக அவர்கள் கரங்களிலே கையை ஏந்தி கொண்டு வந்தார்கள். Eh bien, nous sommes appelés aussi comme un palmier. நாமும் ஈச்ச மரத்தை போல இருப்பதற்காக C'était la deuxième caractéristique. இது இரண்டாவது குணாதிசயத்தை. Je vous ai dit qu'il y a 3 caractéristiques. நான் உங்களுக்கு சொன்னேன் 3 குணாதிசயங்களை La எழுதுகிறேன். première, c'est que elle est grande par rapport à l'air. முதலாவது குணாதிசயத்தை பற்றி சொன்னேன். இது புல்லை காட்டிலும் உயரமுடையதாக இருந்ததுன்னு சொன்னேன். Et la deuxième caractéristique que nous avons vue, c'est qu'elle résiste à toute épreuve. இரண்டாவது குணாதிசயம் என்னவென்று பார்த்தோம், எல்லா சோதனைகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய பலனுடையதாக இருக்கிறது. Et nous sommes appelés comme un palmier. நாம் அந்த ஈச்ச மரத்தை போல இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். La troisième et la dernière caractéristique, மூன்றாவது கடைசியான குணாதிசயம் என்னவென்றால், le palmier porte encore beaucoup de fruits, même s'il a atteint un siècle. அந்த ஒரு நூற்றாண்டு காலம் கடந்து சென்றாலும் சரி அநேக கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கின்றது. Vous savez que lorsque un arbre ou quelque chose est devenu vieil, உதாரணமாக சாதாரணமாக ஒரு மரமானது நீண்ட நாட்கள் கடந்து சென்ற போது ça cesse de porter des fruits. அது கனிகளை கொடுத்தது நிறுத்திவிடும். Mais le palmier porte encore beaucoup de fruits malgré son âge. ஆனாலும் இந்த ஈச்ச மரமானது எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, அதிக வயதானாலும் சரி, தன்னுடைய கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். Psaume 92, le verset 15. சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம்.
92ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். Vous venez d'entendre là que le palmier, dans la vieillesse, நீங்கள் இப்போது கேட்டீர்கள் அந்த ஈச்ச மரமானது தன்னோட வயதான அந்த காலத்திலும் சரி, ils sont pleins de sève et verdoyants. அது செழுமையாகவும் பச்சையாகவும் இருப்பதை நாம் காணலாம். Pourquoi? ஏன்? En tant que chrétien, கிறிஸ்தவர்களாக நாமும் சரி, quel est le secret? அதன் ரகசியம் என்ன? Eh bien, il porte des fruits en abondance, qui est le signe de la santé. அது அளவில்லாத கனிகளை கொடுக்கிறது. அது ஆரோக்கியத்துக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Il n'y a pas d'odeur de mort. அது மரணத்தின் வாசனையே இல்லை. Il y a la vie. அதற்குள் ஜீவன் உண்டு. C'est un signe de la puissance de l'œuvre du Saint-Esprit dans la vie d'un chrétien. ஒவ்வொரு கிறிஸ்தவனோட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Lorsque nous portons du fruit, நாம் கனிகளை கொடுக்கும் பொழுது, le fruit du Saint-Esprit, பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள், ça veut dire que l'Église est vivante. அதாவது சபையானது உயிரோடு இருக்கிறது. Ça veut dire aussi que, voilà, l'Église est branchée avec Jésus. அந்த சபையானது இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Vous savez qu'il y a cette lumière-là? இந்த வெளிச்சத்தை பார்க்கிறீர்களே, Elle est branchée avec une puissance. அந்த மின்னானது இணைக்கப்பட்டிருக்கிறது. Et ça donne des fruits comme la lumière. அது வெளிச்சம் என்னும் கனியை கொடுக்கிறது. Il en est de même avec notre Seigneur Jésus. நாம இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம படிப்பட்டவர்கள். Jean chapitre 15 le verset 5. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Jean chapitre 15 le verset 5. யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Il est dit ici petit ou grand. இந்த வசனத்திலே பார்க்கும்போது சிறிதா இருந்தாலும் சரி, பெரிதா இருந்தாலும் சரி, Quel que soit le nombre d'années de votre baptême, எத்தனை வருடமாக ஞானமொழிக்கு எடுத்தவர்களா இருந்தாலும் சரி, celui qui demeure ou bien celui qui est attaché ou bien en termes informatiques, celui qui est connecté, கம்ப்யூட்டர் வார்த்தையில் சொல்லப்பட்டால் இணைக்கப்பட்டிருக்கும் போது கனெக்டட் porte beaucoup de fruits. அநேக கனிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். Et c'est ça ce que nous appelons le palmier spirituel. இதுதான் இந்த ஆவிக்குரிய ஈச்ச மரத்துக்கு ஒப்பிட்டு நாம் சொல்கிறோம். Et c'est ce que nous appelons la troisième caractéristique du palmier. இதுவே இந்த ஈச்ச மரத்தின் மூன்றாவது குணாதிசயத்தை பற்றி நாம் சொல்கிறோம். C'est ce que Jésus attend de chacun de nous. ஒவ்வொரு கிறிஸ்தவரிடத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கும் காரியம் இவைகள் தான். Que nous ne restions pas toujours un bébé spirituel, நாம் ஆவிக்குரிய குழந்தைகளா மாத்திரம் இருக்கக்கூடாது. mais que nous soyons forts ஆண்டவருக்குள் பலப்பட்டவர்களா இருக்க வேண்டும். face aux attaques de l'ennemi. சத்துருனுடைய தாக்குதலுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்க வேண்டும். Et que nous puissions être en bonne santé spirituelle ஆவிக்குரிய வகையில் நாம் ஆரோக்கியமுடையவர்களா இருக்க வேண்டும். par le fruit de l'esprit jusqu'au retour de Jésus. இயேசு கிறிஸ்து வரும் வரையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியோடு கூட கனிகளாக நாம் திகழ வேண்டும். Et vous savez, உங்களுக்கு தெரியுமா, ceux qui seront sauvés au moment du retour de Jésus, இயேசு கிறிஸ்து வரும்போது ரட்சிக்கப்படுகிறவர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ils vont porter quelque chose. அவர்கள் சில காரியங்களை வைத்திருப்பார்கள். Est-ce que vous souhaitez savoir qu'est-ce qu'ils vont porter? அவர்கள் என்ன வைத்திருப்பார்கள் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? Apocalypse 7 le verset 9. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இது பார்த்தீர்களா? இந்த வசனத்திலே il y avait une grande foule, திரளான ஜனக்கூட்டம் இருக்கிறதை பார்க்கிறோம். toute nation, எல்லா ஜாதிகளிலிருந்து வந்தவர்கள், toute tribu, ஒவ்வொரு கோத்திரங்களிலும் வந்தவர்கள். il y aura des Tamouls, அநேக தமிழர்கள் அங்கு இருப்பார்கள். amen, ஆமென். toute tribu, எல்லா ஜாதிகளுடைய, toute nation, எல்லா தேசத்திலும், tout peuple, எல்லா மக்களோடும், toute langue, எத்தனை பாஷைக்காரர்கள், mais ils ont quelque chose en commun. எல்லாருக்கும் ஒரு தன்மை ஒன்று உண்டு.
Ils se tenaient devant le trône et devant l'agneau, revêtus de robes blanches et des palmes dans leurs mains. ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னதாகவும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக அவர்கள் கரங்களிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டவர்களாக நிற்கிறார்கள். Parce qu'ils ont vécu comme un palmier. ஏனென்றால் ஈச்சை மரத்தை போன்று அவர்கள் வெற்றி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். Un palmier spirituel. ஒரு ஆவிக்குரிய ஈச்சை மரம். Chers frères et sœurs, அன்பான சகோதர சகோதரிகளே, avant de terminer, இதை முடிக்கிறதுக்கு முன்னதாக je souhaite qu'avant ce retour de Jésus, இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு முன்னதாக நான் விரும்புவது என்னவென்றால், puissions-nous être comme un bon palmier pour Jésus. இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் உண்மையான நல்ல ஒரு ஈச்சை மரமாக திகழ்கிறோமா? Comme le psalmiste nous dit, les justes croissent comme le palmier, ils s'élèvent comme le cèdre du Liban. இந்த சங்கீதக்காரனுடைய வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது நாம் உயரமாக வளருகிறவர்களாக நாம் திகழ வேண்டும். Amen. ஆமென்.